வணக்கம். இந்த வீடியோவில் புறா உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடான கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் அதில் 10 போல் வரமிளகா கிள்ளி வச்சதை சேர்த்துப்போம். அது கரிஞ்சிடாமல் நல்லா சகக்க வறுத்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 15-16 போல் சின்ன வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதையும் அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து இது வதங்கினதையும் ஆல்ரெடி நம்ம புறாவை ஒரு 5-6 விசில் குக்கரில் வேக வச்சுருக்கோம். இந்த உப்பு கறிக்கு சிக்கன் மட்டும்தான் ஈஸியாக வெந்துடும். நம்ம புறா வேக வச்சு தான் இதில் சேர்க்கணும். இப்போ இது கூட புறா வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த புறாவை நல்லா சுருள வதக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி வரமிளகாவோட ஃப்ளேவர் இந்த புறாவில் இறங்கணும். நம்ம இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா பரட்டி கொடுங்க. புறா வேக வச்ச தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்கி எடுக்கணும். நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நல்லா சுருளை விட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த புறாவுக்கு தேவையான அளவு உப்பும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இப்போ வேக விட்டுருக்குறோம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த டைமில் நீங்கள் இறக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுருளை விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கலர் நல்லா மாறி வந்திருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். புறா உப்பு கறி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து ரிவ்யூ